வணக்கங்க. இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சியோடைய டெய்லி டெஸ்ட் நம்பர் 15க்கான டாபிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 14 டெஸ்ட்க்கான டாபிக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து 15th டேயோடைய டாபிக்ஸ் பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஸோ 5 ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ், ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பேர்பாரி யூனியன் கேஸ். ஸோ இந்த மாதிரி பாலிட்டி ரிலேட்டடாக கேசஸ், ஃபேமஸ் கேசஸ் வரும். எல்லா கேசஸும் தேவையில்லை, ஃபேமஸ் கேசஸ் வரும். கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரேஷன் சம்மந்தமாக உள்ள கேசஸ். அப்போ இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கேஸ் வந்து எதுக்காக இந்த கேஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். இயர் பார்க்கணும். அந்த கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனுடைய ப்ரேயர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ப்ரேயர் இன் த சென்ஸ் எதுக்காக நீங்கள் அந்த கேஸ் போட்டாங்க, அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன, இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு மட்டும் பார்த்தால் போதும். இதை தாண்டி ரொம்ப இன்டெப்தா இறங்கி படிக்கிறது அப்படின்னு தேவையில்லை. வாட் இஸ் பேர்பாரி யூனியன் கேஸ்? ஸோ இன்டெப்தா இறங்கி இந்த சென்ஸ் அந்த கேஸ் உடைய ஹிஸ்டரியே எடுத்து வச்சுட்டு உட்காந்து படிக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஏதோ ஒரு லா ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எழுத போல நம்ம நார்மலாக குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ் தான் எழுத போகிறோம். ஸோ அதனால இந்த கேஸ் அப்படிங்கிறது எதனால வந்துச்சு, இந்த கேஸ் வந்து எந்த வருஷம் வந்துச்சு, இந்த கேஸுடைய ப்ரேயர் என்ன, வேண்டுதல் அப்படிங்கிறது என்ன, இந்த கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன, இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரேஷன்ஸ் இருந்ததுன்னா என்னென்ன இருந்தது, அது ரிலேட்டடாக அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு மட்டும் பார்த்தால் போதும். தென் செகண்ட் ஒன், நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்கிறார்கள். நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்க்கணும். வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்க்கணும். நான் கன்வென்ஷனல் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் அது மூலமா நம்ம எவ்வளோ எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் வாட் இஸ் த ஸ்கோப் ஃபார் நான் கன்வென்ஷனல் எனர்ஜிக்கான வாய்ப்புகள் என்ன ஃபியூச்சர்ல அப்படின்னு பார்க்கணும். ஸோ இன் ஜென்ரல் எவ்வளவு ஜிகாவாட்ஸ் ஆஃப் எனர்ஜி நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றோம், எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பா தேவை. இதுதான் கொஸ்டின். எது வந்து நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறதா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நம்ம எதுல இருந்தெல்லாம் தயாரிக்கிறதெல்லாம் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தென் ஃபோர்த் 5-year பிளான். ஸோ ஃபோர்த் 5-year பிளான் சீரியஸ்ல இது வந்து ஃபோர்த் 5-year பிளான் டாபிக். 5-year பிளான்ஸ்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் 5-year பிளான் அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது அந்த 5-year பிளானுடைய பீரியட் என்ன, எந்த காலகட்டத்திலேருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் உள்ளது இந்த 5-year பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த 5-year பிளான் வந்து டார்கெட் என்ன, தட் இஸ் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் எவ்வளவு, அதில் அச்சீவ் பண்ணது எவ்வளவு அப்படிங்கிற விஷயம் நீங்க பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அது இல்லாமல் இந்த 5-year பிளானுக்கு ஏதோ ஸ்பெஷல் நேம்ஸ் ஏதோ இருக்கா, இது யாருடைய மாடல் அப்படிங்கிறத பார்க்கணும். எதுக்கு எம்பசைஸ் கொடுத்தாங்க, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் பார்க்கணும். அதுக்கடுத்து முகமது பின் காசிம். ஸோ இவர் எந்த டைனாஸ்டி, யாருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர், இவருடைய பீரியட் என்ன, ஸ்பெஷல் நேம்ஸ் என்ன, ஸோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தால் போதும். ஜாயிண்ட் செட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட், பாலிட்டி ரிலேட்டட் கொஸ்டின். ஒரு பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், அகைன் பாலிட்டி, ஹிஸ்டரி கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயிண்ட் செட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஜாயிண்ட் செட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன, அண்ட் எந்த ஆர்டிகிளை பேஸ் பண்ணி ஜாயிண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஜாயிண்ட் செட்டிங்கான ஸ்கோப் அப்படிங்கிறது, எப்போ ஜாயிண்ட் செட்டிங் வந்து பண்ண முடியும், எதுக்கெல்லாம் ஜாயிண்ட் செட்டிங் கிடையாது அப்படிங்கிற இந்த 4 பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும். வாட் இஸ் ஜாயிண்ட் செட்டிங், ஜாயிண்ட் செட்டிங்கான ஆர்டிகல் என்ன, ஜாயிண்ட் செட்டிங்கை யார் லீட் பண்ணுவா அப்படிங்கிறது, ஜாயிண்ட் செட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன, அதோட சேர்த்து ஜாயிண்ட் செட்டிங்கான ஸ்கோப், எந்தெந்த சமயங்களில் ஜாயிண்ட் செட்டிங் கனெக்ட் பண்ணுவாங்க, இந்த 5 பாயிண்ட்ஸ். ஸோ இதோட இந்த 5 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுதுங்க. அதுக்கடுத்து இந்த மெயின்ஸ் கொஸ்டின், கிரிட்டிக்கலி அனலைஸ் த வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் கம்யூனிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கா அப்படின்னா ரூரல் எக்கனாமி ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு புக்கில் இருக்கும். அந்த பாயிண்டே எழுதலாமா அப்படின்னா அது ரூரல் எக்கனாமி ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஓவரால் ரூரல் கம்யூனிட்டியோட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ரூரல் கம்யூனிட்டியோட ப்ராப்ளம் அப்படின்னா ஜென்ரலாக இட் இஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியிலேருந்து, தென் அதுக்கப்புறம் ரோட்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்லேருந்து, எஜுகேஷன்லேருந்து, தென் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறதுலேருந்து, பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இது ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ் எல்லாமே இதில் கொண்டு வரணும். நாட் ஓன்லி எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் பட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு அதர் சோஷியோ ஃபேக்டர்ஸும் நீங்கள் இதில் எழுதணும். இதுதான் இதுக்கான ஆன்சரு.
10 மார்க்கு. அதனால மேஜர்லி ஹவ் டு ரைட் 10 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ இதோட நம்ம எத்தனை டெய்லி டெஸ்ட் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ அரௌண்ட் 75 டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். மெயின்ஸில் 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூவாக எழுதுங்கள், எழுதி அனுப்பிவிடுங்கள். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த டெஸ்ட் டேல நம்ம பார்ப்போம்.